ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோஸ் பொரியல் செய்ய போகிறோம். ஸோ பொரியல் வந்து செய்ய போகிறோம். ஸோ ஃப்ரெஷ்ஷான கோஸு வச்சு நீங்கள் பொரியல் செய்யுங்க, அப்போ தான் ருசியாக இருக்கும். நல்லா சூப்பராக ஷேப்பாக அறிகிறோம் பாருங்கள். நீங்களும் நல்லா பொடியாக அருமையாக அரிஞ்சுக்கோங்க. கோஸ் சத்து வந்து நீர் சத்து. ஸோ ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. வெய்ய நாள்லாம் தாராளமாக செஞ்சு சாப்பிட்லாம். உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி. எனக்கு வந்து இந்த ரசம் சாதம்லாம் செய்வாங்க சம்டைம்ஸ், ரசம் ரெசிபிலாம். அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து கேபேஜ் பொரியல், இந்த கோஸ் பொரியல் வந்து செஞ்சு கொடுப்பாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது நல்லா அழகாக அருமையாக நல்லா ஷேப்பாக நீங்கள் வந்து அரிஞ்சுக்கோங்க. ரெசிபி செஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும். பாருங்கள், கோஸை வந்து அழகாக அரிஞ்சாச்சு.
சூப்பர் சூப்பர். ரொம்ப நல்லா அரிஞ்சாச்சா? இப்போ வெங்காயம் தக்காளியை அரிஞ்சுக்கலாம். அப்போ தான் நம்ம பொரியல் வந்து செய்ய முடியும். அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருக்கு பாருங்கள் கோஸு. ஓகே, இப்போ பாருங்க ரோஸ் நல்லா ஷேப்பாக சூப்பராக அருமையாக அரிஞ்சு வச்சிட்டோம். சரி பாருங்கள், கோஸ் அரிஞ்சிட்டோம். ஸோ வெங்காயம் தக்காளியும் கட் பண்ணி வச்சிடலாம். தக்காளி அரிஞ்சுக்கலாம். இப்போ தக்காளிலாம் நல்லா சீப்பான ரேட்டு, அஃபோர்டபுள் ரேட்டில் விற்கிறாங்க. ஒரு கிலோவே 15 ரூபா 20 ரூபா அந்த மாதிரி இருக்கிறாங்க. கொஞ்சம் பெரிய சைஸ்னால் 20 ரூபா, கொஞ்சம் பொடி தக்காளிலாம் 15 ரூபா தான் ஒரு கிலோவே. இது மாதிரி டைமில் தக்காளியில் நீங்கள் எதெல்லாம் சமைக்கலாம்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் சமைச்சிக்கலாம். ஒரு விஷயங்கள் நமக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. ஒரு சீசன்னு ஒரு நல்ல ஒரு சீப்பான ரேட்டில் விற்கிறாங்கன்னா அது மாதிரி டைமில் கண்டிப்பாக வாங்கி சமைச்சு சாப்பிட்ணும். இப்போ வர சம்மர் டைம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சா, மேங்கோ எனக்கு ரொம்ப பிடிச்ச நிறைய ஒரு ஃப்ரூட்ஸ் எல்லாம் இப்போ வந்து அவைலபிளாக இருக்கும். எனக்கு மாம்பழம் ரொம்ப பிடிக்கும், மேங்கோஸு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜாக் ஃப்ரூட், பலாப்பழம், ஆஹா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ எனக்கு எப்போவுமே இது மாதிரி ஒரு சீசனில் கிடைக்கிது அப்படின்னா அதெல்லாம் கண்டிப்பாக நான் வாங்கி சாப்பிட்ருவேன். ஸோ அதே மாதிரி இப்போ தக்காளி கூட என்னன்னு தெரியல, இப்போ ஒரு 1 வீக்காக ரொம்ப ரேட்டு கம்மி, 15 ரூபா 20 ரூபாய்க்கே ஒரு கிலோ கிடைக்கிது. ஸோ தக்காளியில் ஏதாச்சும் செய்யணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ நம்ம பொரியல் ரெசிபியை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாமா? கோஸ் பொரியல். கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. ஒரு பாத்திரத்தில் எண்ணெயும் ஊற்றி ரெடியாக வச்சிட்டோம். சரிங்களா?
ஸோ நம்ம கோஸ் வந்து அரிஞ்சு வச்சிருந்தாலும் அதில் தண்ணி ஊற்றிக்கலாம். கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது ஆக்சுவலாக நல்லா ஒரு கனமான கடாய், அதனால் ஆயில் வந்து சூடாகிறதுக்கு டைம் ஆகுது. பட் ரொம்ப சூடாகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது பயங்கரமாக சூடாகும். சூடாக சாதம் வந்து வடித்து விட்ருக்கோம். அப்புறம் இங்கே வந்து பாருங்கள், அருமையாக மணத்தக்காளி கீரை ரெசிபி ரெடியாக இருக்குது. சாதமும் வடிச்சாச்சு. இப்போ இந்த பக்கம் வந்து கோஸ் பொரியல் செய்ய ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ கடுகு பொரியுது சத்தம் கேட்குதா உங்களுக்கு? இப்போ அடுத்தது உளுத்தம்பருப்பு போடுறோம். வெங்காயம் போட்டாச்சு, கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் சீக்கிரமாக வதங்கணும் அப்படின்னா சால்ட் உப்பு தூவிக்கிட்டுக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் போட்டாச்சா, நல்லா இது மாதிரி வதக்கினீங்கன்னா டக்குன்னு வதங்கிடும். அதுக்கு தான் பல பேர் சொல்லுவாங்க உப்பு போட்டு கொஞ்சம் வதக்கிக்கோங்க அப்படின்ட்டு. சீக்கிரமாகவே என்ன ஆகும், நம்ம உப்பு போட்டு வதக்கிறதுனால அந்த ஒரு பொன்னிறமான ஒரு கோல்டன் கலருக்கு மாறிடும். ஓகே, வெங்காயம் நல்லா வதங்கி வரணும், அப்போ தான் ருசியாக இருக்கும் நம்ம செய்கிற ரெசிபீஸ். தக்காளி போட்டுக்கலாம். இப்போ அடுத்து பாருங்க, இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிக்கிட்டோம் சரிங்களா.
இப்போ மஞ்சள் தூள் போட்டுக்கலாம், 1 ஸ்பூன் மஞ்சள் தூள். ஸோ பாருங்கள், இங்கே பாருங்கள், தண்ணி ஊற்றி வச்சுருந்தோம்ல கோஸில், அந்த தண்ணி எதுக்காக ஊற்றணும்னா நம்ம அலசத்துக்காக. ஸோ அலசி நல்லா தண்ணியை விட்டு நல்லா இருத்து புழிஞ்சிட்டு வெறும் கோஸ் வரைக்கும் அந்த கடாயில் போட்டுக்கோங்க. இது சின்ன கடாயி, கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அதெல்லாம் உள்ளே போயிடும். சரிங்களா? இது என்னடா அது கடாய் ஃபுல்லாக இவ்வளோ செய்கிறாங்கன்னு நினைக்காதீங்க. ஒரு 5 நிமிஷத்துலேயே வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் பாருங்கள், அது உள்ளே ஆட்டோமேட்டிக்காக போயிடும். இப்போ நிரம்பி இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ நம்ம வீட்டில் அரைச்சி வச்ச மிளகாய் தூள் 1 ஸ்பூன் போட்டாச்சு. இப்போ அடுத்தது கல் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். போட்டுட்டு மொத்தமாக நம்ம கிண்டி விட்டுக்கலாம். இது கொஞ்சம் ஃபுல்லாக இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்து தான் நீங்கள் பொறுமையாக கிண்டி விடணும். கருவேப்பிலை கொத்தமல்லிலாம் தூவி விட்டுக்கலாம். தண்ணி ஊற்றிக்கலாம். இது எதுக்காகனா அந்த கோஸ் நல்லா வேகிறதுக்காக நம்ம தண்ணி ஊற்றிருக்கோம். அப்படியே ஒரு 10 நிமிஷம் நம்ம விட்டுடணும். சரிங்களா? விட்டதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நல்லா வெந்துடும். நல்லா சூப்பராக கோஸ் பொரியல் ரெசிபி தயாராகிடும். இப்போ எப்படி இருக்கு இல்லையா? ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு ரெடியாக இருக்குது. இன்னும் ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டோன்னா அதில் இருக்கிற எல்லா தண்ணியும் நல்லா வற்றி சுண்டி சூப்பரான அருமையான டேஸ்டியான கோஸ் பொரியல் ரெசிபி ரெடி. ஓகேங்களா? நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனலில் நிறைய குக்கிங் வீடியோஸ் போட்டிருக்கோம். வெஜிடேரியன் ரெசிபீஸ், நான்வெஜ் ரெசிபீஸ், ஸ்வீட்டு, ஸ்நாக்ஸ் எல்லாமே போட்டிருக்கோம். எல்லாமே நீங்கள் பாருங்கள். ஸோ ஃபைனலாக கருவேப்பிலை கொத்தமல்லிலாம் கொஞ்சம் அப்படியே தூவி விட்டுக்கலாம். சரிங்களா? ஸோ எம்மியான கோஸ் பொரியல் ரெசிபி ரெடி. சில பேருக்கு அந்த தண்ணியாக கொஞ்சம் இருந்தால் தான் பிடிக்கும், கொஞ்சம் சாப்பிடவும் நல்லாயிருக்கு அப்படின்வாங்க. சில பேருக்கு நல்லா சுத்தமாக சுண்டிடணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஸோ உங்களுடைய சாய்ஸ் தான். நீங்கள் கொஞ்சம் தண்ணியாக இருக்கும்போதும் ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த கேஸ் ஸ்டவ்வை. இல்லை நல்லா சுண்டட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணி ஆஃப் பண்ணாலும் அது உங்கள் சாய்ஸ், உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. பிகாஸ் சில பேருக்கு கொஞ்சம் ஜூஸியாக சாப்பிட தான் பிடிக்கும், சில பேருக்கு நல்லா ட்ரை பண்ணிவிட்டு சாப்பிட தான் பிடிக்கும். மொத்தத்தில் கோஸ் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த கோஸ் பொரியல் ரெசிபி வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் நான் நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கோஸ் பொரியல் ரெசிபியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே.
சாப்பிட்றதுக்கு ரொம்ப எம்மி டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதே மாதிரி ஃப்ரெஷ்ஷான கோஸ்லாம் வாங்கி பொரியல் ரெசிபி செஞ்சு சாப்பிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கோஸ் பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள்.